يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு சிறப்பு மிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல் அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஃதலுல் ஈமானி கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனி தரீக். ஈமானில் மிகச் சிறந்தது, ஈமானில் மிக உன்னதமான ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையாக இருக்கும். வ அத்னாஹா ஈமானில் மிக குறைந்ததாகிறது இமாத்தத்துல் அதா அனி தரீக். மக்களுக்கு நோவினை தரக்கூடிய, மக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது வஸ்துக்கள் பாதையிலும் வழியிலும் கிடந்தால் அவைகளை நீக்குவது, அதுவும் ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான பெருமக்களே, ஏற்கனவே கடந்த பல வாரங்களாக ஈமானில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அது எவ்வாறு சிறந்தது என்ற கலிமாவை பற்றி உண்டான விளக்கங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இனி அடுத்து அந்த ஹதீஸினுடைய இரண்டாவது பார்ட் வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனி தரீக். மக்களுக்கு நோவினை தரக்கூடிய வஸ்துக்களை நீக்குவது, அதுவும் ஈமானுடைய ஒரு பகுதி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாசகத்திலிருந்து நாம் சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நாம் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி என்ன? நிறைய அமல்கள் நாம் செய்கிறோம். அமல்கள் என்று சொன்னால் சின்ன அமல்களிலிருந்து பெரிய அமல்கள் வரை, சாதாரணமாக கழிவறைக்குள் செல்வதிலிருந்து ஹஜ் செய்கின்ற வரை பெரும் பெரும் அமல்களை எல்லாம் நாம் செய்கிறோம். அத்தனையும் அல்லாஹுக்காக நாம் செய்கிறோம். இருந்தாலும் அந்த அமல்களில் அல்லாஹ் எந்த அமலை பிரியப்படுவான்? எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எந்த அமலை அல்லாஹ் பிரியப்படுவான்? நாம் செய்யக்கூடிய அமல்களில் எந்த அமல் அல்லாஹுக்கு பிரியமானதாக ஆகும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அன்பான பெருமக்களே, அதனால்தான் நாம் எந்த அமல்களை செய்வதாக இருந்தாலும் இதானே, இது சாதாரண அமல் தானே என்று எதையும் எடை போட்டு விடக்கூடாது. எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹுவிடம் அங்கீகாரம் பெறக்கூடியவைகளாக இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் நாம சொன்னோம். அதில் ஆரம்பத்தில் தான் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு வந்தோம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துல ஒரு ஆளை நான் பார்த்தேன், அவன் சொர்க்கம் போறதுக்கு காரணமே அவர் செஞ்ச அமல்களின் மூலமாக அல்ல, மாறாக வழியில கிடக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் எடுத்து ஓரமாக போட்டார். யார் காலையாவது குத்திருமோ,
யாருக்காவது ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு கல்லை எடுத்து அவர் ஓரத்தில் போட்டால் அல்லாஹ் அதனால் அவரை சொர்க்கத்தை அனுப்பினான் என்பதாக ஹதீசுகள்ல நம்ம பார்க்கிறோம். நிறைய செய்திகள் நம்ம பார்த்தோம். அன்பான பெருமக்களே, நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சாரிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸும் கூட, ஒரு பெண்மணி நல்ல இபாதத்து செய்யக்கூடியவள், இரவு பகலாக அல்லாஹுவை வணங்கக்கூடியவள், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் சரியாக செய்யக்கூடியவள், அவள் நரகம் சென்றாள் என்று நாயகன் சொல்றான். ஒரு ஹதீஸை இப்படி பார்க்கும் பொழுது, அல்லாஹுக்கு பிடிக்காத, அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விபச்சாரி ஒருவள் சொர்க்கத்துக்கு செல்கிறாள். அல்லாஹுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்மணி நரகத்திற்கு செல்கிறாள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ரெண்டையும் பிரிக்கிறாங்க. விபச்சாரி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணம், தாகித்த நாய்க்கு அவர் தண்ணீர் கொடுத்தால் அல்லாஹ் அவளை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். நல்ல இபாதத்து செய்து கொண்டிருந்தவள் அவளையே நரகத்திற்கு சென்றாள் என்பதை நாயகம் இப்படி சொல்வார்கள். வீட்டுல பூனை வளர்த்தாவா, அந்த பெண்மணி வீட்டில் பூனையை வளர்த்தால், ஆனால் அதற்கு உணவு கொடுக்காமல் கெட்டி வைத்தால், அதனாலேயே செத்து போயிடுச்சு. பூனை வளர்த்தவ பூனையை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். பூனை வளர்க்கிறது கட்டாயமெல்லாம் இல்லை, ஃபர்து வாஜிப் அல்ல, பூனை வளர்த்தே ஆக வேண்டும் என்பது அல்ல. ஆனால் அவள் பூனையை வளர்த்து விட்டு அதற்கு இரையை கொடுக்காமல் கெட்டி போட்டு வைத்திருந்தால், பசியால் அது செத்து விட்டது, அல்லாஹ் அதன் காரணத்தினால் அவளை நரகத்திற்கு அனுப்பினான் என்று ஹதீஸ்ல வருது. இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அவள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல எந்த குறையும் வைக்கல. தொழுதால், நோன்பு வைத்தால், இபாதத் எல்லாம் சரியான முறையில் செய்தால், மக்களுக்கு கூட சிரமத்தை கொடுக்கலவா, மக்களுக்கு கூட சிரமத்தை கொடுக்கல. சாதாரண ஒரு பூனைக்கு உணவு கொடுக்காததின் காரணத்தினால் நாயகன் சொல்றாங்க, அவள் கெட்டாமல் இருந்திருந்தால் கூட அந்த பூனை தனக்கென்று ஒரு இரையை தேடி இருக்கும். அந்த பூனையை அவ கெட்டி வைக்காமல் இருந்திருந்தால் பூனை வெளியில போயாவது இரையை தேடி இருக்கும். ஆனா அவளும் உணவு கொடுக்கல, வெளியே போகவும் விடல, அது பசியால் செத்து விட்டது. அல்லாஹ் அதன் காரணத்தினால் அவளுக்கு நரகத்தை கொடுத்தான் என்று நாயகம் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எந்தெந்த அமலை பார்க்கிறாங்க நமக்கு தெரியாது. ரெண்டு விஷயத்தை புரியணும். மேல நாய் சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம், இப்ப பூனை சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம். இந்த ரெண்டு ஹதீஸை வைத்து ஒரு விஷயத்தை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே எந்த அமல் அங்கீகாரம் பெறும் என்பது நமக்கு தெரியாது. சாதாரண ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய எந்த அமலை வாட்ச் பண்ணுவாங்கிறதும் தெரியாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கரெக்டா தொழுகிறாளா, கரெக்டா நோன்பு வைக்கிறாளா, நமக்குரிய கடமைகளை கரெக்டா செய்யறாளா, முடிஞ்சு போச்சு ஃபாசு சொர்க்கம் என்று அல்லாஹ் விட்டு இருக்க வேண்டும். தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதிலும் அவள் குறை செய்யவில்லை. சாதாரண ஒரு ஜீவராசி பூனை, அதுக்கு தண்ணீர் கொடுக்காததின் காரணத்தினால் அல்லாஹ் அவளை நரகத்திற்கு அனுப்புகிறான் என்றால், அப்ப அல்லாஹ் எப்படி விசாலமாக அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தி கூட இப்படி சொல்வார்கள். ஒரு ஆளு ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி அவசரமாக வருகிறார். ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டது. ஒரு ஆள் ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி அவசரமாக வருகிறார். வரும் வழியிலே ஒரு மரம் ஒன்று குறுக்கே கிடக்கிறது. அந்த மரத்தை அவர் எடுத்து சரி செய்கிறார். செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள ஜமாத்து முடிஞ்சிருச்சு. ஜமாத்து முடிந்து விட்டது. ஜமாத்து முடிந்ததற்கு பிறகு அவர் வருகிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து ஜமாத்துல சேர்ந்த நன்மை அல்லாஹ் அவர் கொடுக்கிறானா. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எப்படியெல்லாம் அமல்களை அவன் கவனிக்கிறான் என்பதை எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகம் வளர்த்தாங்க. தன்னுடைய கடைசி நேரம் மௌத்துடைய சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் பொழுது பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட, நான் வளர்த்த ஒட்டகத்தை கூப்பிட்டு வாங்கங்கிறார். திரும்ப நான் தங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன்.
எந்த அமல் அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் பெறுங்கிறது தெரியாது, எந்த அமல் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதும் தெரியாது, எந்த அமல் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதும் தெரியாது. அவன் குடிச்சுக்கிட்டு இருந்தான், விபச்சாரம் செஞ்சான், ஹராமான காரியத்தை செஞ்சான், வட்டி வாங்கினா, அடுத்தவங்களை ஏமாத்தினா, அதனால தான் நரகம் போவாங்கிறது விளங்கக்கூடாது. பூனைக்கு தண்ணி கொடுக்காட்டால் நரகத்துக்கு போவான். எந்த அமல் ஒருவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதும் நமக்கு தெரியாது, எந்த அமல் ஒருவனை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதும் தெரியாது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மௌத்துடைய கடைசி நேரத்தில் இருக்கும் பொழுது தான் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு, நான் வளர்த்த ஒட்டகத்தை கூப்பிட்டுட்டு வாங்கங்கிறாங்க. வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒட்டகத்தை வளர்த்திருப்பாங்க, ஒட்டகத்துல பயணம் செஞ்சிருப்பாங்க. அந்த ஒட்டகத்தை வர வைக்கிறாங்க. ஒட்டகத்தை வரவழைத்து ஒட்டகத்தை பக்கத்தில் அழைத்து அதனுடைய காதுல ஏதோ பேசுறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தினுடைய காதுல பேசுறாங்க. என்ன பேசினார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கும் பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வளர்த்த ஒட்டகத்துடைய காதுல சொல்றாங்க, இவ்வளவு காலமா நீ என் கூட இருந்திருக்கிற, உன்னை நான் வளர்த்திருக்கிறேன், உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், உனக்கு கொடுக்க வேண்டிய தீனி எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு அதிகமான சுமைகள் சிரமங்களை எல்லாம் நான் கொடுத்ததில்லை. சஹாபாக்கள்லயே ரொம்ப துறவியான சஹாபி அபூ தர்தா, ரொம்ப எளிமையான வாழ்க்கை உள்ளவர்கள். சஹாபாக்கள்ல சூஃபின்னு சொல்லுவாங்க. அபூ தர்தல் கிஃபாரி சொல்லக்கூடிய அதே சஹாபியை போன்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது பெரிய அளவுல அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது, சும்மா 2-3 பாத்திரம், அந்த ஒட்டகம் மட்டும்தான். அந்த ஒட்டகத்துல அவங்க சொல்றாங்க, நான் கொஞ்ச நாள்ல நான் மௌத் ஆகிருவேன், நான் உன்னை நல்ல முறையில நான் வளர்த்திருக்கிறேன், உனக்கு எந்த சிரமத்தையும் நான் கொடுத்தது இல்லை, எந்த சுமைகளையும் நான் உனக்கு அதிகமாக நான் ஏற்றியது இல்லை, என்னை பொறுத்தவரை உனக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் நான் செய்திருக்கிறேன். தான் பிள்ளைங்களை பார்த்து சொல்லல, மனைவியை பார்த்து சொல்லல, தான் வளர்த்த ஒட்டகத்தை பார்த்து காதுல பேசுறாங்க. உனக்கு நான் எந்த சிரமத்தையும் சுமைகளையும் நான் கொடுத்ததில்லை, உன்னோடு நான் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நான் நடந்திருக்கிறேன். அதையும் மீறி என்னை அறியாமல் ஏதாவது நான் செய்திருந்தால் நாளைக்கு அல்லாஹ்ட்ட எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்லிடாத. ஒட்டகத்திட்ட சொல்றாங்க, உன்கிட்ட நடக்க வேண்டிய முறையில் நான் சரியான முறையில் நடந்து விட்டேன், உனக்கு எந்த சிரமத்தையும் நான் கொடுக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் என்னை அறியாமல் ஏதாவது ஒரு சுமைகளையோ சிரமத்தையோ, கொடுக்க வேண்டிய நேரத்துல சாப்பாட்டை கொடுக்காம அல்லது ஓவர் லோடான சுமைகளை எல்லாம் உனக்கு நான் ஒரு வேலை செய்திருந்தால் நாளைக்கு மறுமையில எனக்கு எதிராக அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லிராதே என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தினுடைய காதில் பேசினார்கள் என்றால் அவங்க பயப்படுறாங்க, நாளைக்கு இந்த ஒட்டகம் நாம் நரகம் செல்வதற்கு காரணமாக ஆகிடும். சஹாபி, மிகப்பெரிய சஹாபி, சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள். அந்த சஹாபிகள் கூட பயப்படுறாங்க, நம்முடைய எந்த அமல் எதில் அல்லாஹ் பிடிப்பான் என்று தெரியாது, அமல்கள்ல பூரா பாஸ் ஆயிருவாங்க, நாளைக்கு இந்த ஒட்டகம் சாட்சி சொல்லிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அன்பான பெருமக்களே, எந்த அமல்களையும் நாம் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி சொல்வார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு அவர்களை ஒருவர் கனவுல பார்க்கிறார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்வி கடல், ஞான மாமேதை, அவர்களை ஒருவர் கனவிலே பார்க்கிறார். அப்ப கேட்கிறாங்க, மா ஃபஅலல்லாஹு பிக, அல்லாஹ் உங்களோடு எவ்வாறு நடந்து கொண்டான், மௌத்திற்கு பிறகு அல்லாஹுக்கு முன்னாடி நீங்கள் நிறுத்தப்பட்டிருப்பீர்கள், அல்லாஹ் உங்களோடு எவ்வாறு நடந்து கொண்டான் என்று கேட்டதற்கு இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்தான். அகஃபரலி ரப்பி, அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னித்தான். ஆனா நான் விளங்கி வச்சுக்கிட்டு இருந்த அமல்கள் எல்லாம் அங்க எனக்கு கை கொடுக்கல, எழுதாத கிதாபே இல்லை. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதாத கிதாபே இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா மதரசாக்கள்ல துவா செய்யும் பொழுது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள வச்சுதான் துவா செய்வாங்க. நவ்வீர் இலாஹ ஸமா
கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமா மின் நாசி கஸ்ஸாலி. நிறைய செய்வாங்க. யா அல்லாஹ், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உள்ளத்தை பிரகாசித்தது போன்று எங்களுடைய உள்ளகத்தையும் அல்லாஹ்வே நீ பிரகாசிக்க செய்வாயாக. இப்படி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நீ கல்வி ஞானத்தை வழங்கியது போன்று அல்லாஹ் எங்களுக்கும் நீ கல்வி ஞானத்தை வழங்குவாயாக என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வசீலாவாக வைத்து கேட்கப்படக்கூடிய அந்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் மௌத்திற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்தான். ஆனா நான் மன்னிக்கப்படுவதற்கு நான் எழுதின கிதாபுகள் அல்ல, நான் எழுதிய கிதாபுகள் அல்ல, நான் செய்த அமல்கள் அல்ல, மாறாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை ஏன் மன்னித்தான் என்பதற்கு அவன் காரணத்தை சொல்லும் பொழுது, ஒரு முறை ரமலான் மாதத்திலே நான் கிதாபு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஈ வந்து என்னுடைய பேனா மேல உட்காருது. ஒரு ஈ என்னுடைய பேனாவின் மீது அமர்கிறது. நான் அந்த பேனாவை அப்படியே வைத்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா அன்றைய காலகட்டத்தினுடைய பேனாக்கள் எல்லாம் அதுல சில அரிசி மாவுகள் எல்லாம் கலந்திருப்பாங்க. இந்த களம்னு சொல்லுவாங்க. அது ஏதோ சாதாரணமாக அந்த ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு சில களமுகள் இந்த ஓலைகள்ல எழுதி கொடுப்பாங்க. அதை நாக்க வச்சுலாம் நம்ம நக்கலாம் குடிக்கலாம். சாதாரண இந்த இங்கு பேனா, ரீஃபில் பேனா அல்ல, அது வேற மாதிரி ஒரு மைய வச்சு எழுதுவாங்க. அதுல உணவுகள் கலந்திருப்பாங்க. அதனால அந்த ருசியிலே ஈ என்னுடைய பேனாவின் மீது அமர்ந்திருந்தது. அது அமர்ந்ததின் காரணத்தினால நான் அதை எடுக்கவே இல்லை. அது உணவு சாப்பிடுது. ஈ அந்த பேனாவினுடைய மையை சாப்பிடுகிறது. ரொம்ப நேரமாக நான் வைத்துக் கொண்டிருந்தேன். அது எழுந்து சென்றதற்கு பிறகுதான் நான் எழுத ஆரம்பிச்சேன்டாங்க. அது வேற அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பேனா வாட்டினா அது பறந்துடும், நான் எழுத ஆரம்பிச்சா அது பறந்துடும். அவசரமாக நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஈ வந்து உட்கார நான் என்னுடைய எழுத்துதலை நிறுத்திவிட்டு அந்த ஈ பறந்து செல்கின்ற வரை நான் பேனாவை அசைக்காமல் ஆடாமல் அப்படியே நான் வைத்தேன். அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு என் பாவத்தை மன்னிச்சுட்டான்டான். எங்க மன்னிக்கிறான் அல்லாஹ்? எதை பார்த்து அல்லாஹ் மன்னிக்கிறான்? ஹஜ் அல்ல, உம்ரா அல்ல, சாதாரண ஒரு ஈயை அவர்கள் விரட்டாததின் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை மன்னித்ததாக வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்தெந்த அமல்களை எந்த கான்செப்ட்ல பார்ப்பாங்கிறது தெரியாது. ஹதீஸ் ஷரீஃப்ல இப்படியே ஒரு செய்தி வருது. நாளைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமை நாள்ல ஒரு ஆளை அழைத்து சொல்வானா, மரில்து ஃபலம் தஅதுனி, மரில்து ஃபலம் தஅதுனி. அது போன்று 2-3 விஷயங்கள். முதலாவது, நான் உடம்பு சரியில்லாம இருந்தேனே, ஏன்பா என்னை வந்து பார்க்கலன்னு அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ் நாளை ஒரு அடியானை அழைத்து அல்லாஹ் கேட்பானா, நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன் உலகத்துல, என்னை ஏன் வந்து நீ பார்க்கல, நோய் விசாரிக்கலன்னு கேட்பானா. 2வது அல்லாஹ் கேட்பானா, ஏன்பா நான் பசியா இருந்தேனே, உன்கிட்ட சாப்பாடு கேட்டேன், ஏன் எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கல. 3வதாக அல்லாஹ் கேட்பானா, ரொம்ப தாகமா இருந்தேன், உனக்கு தண்ணி தாகத்துக்கு நான் கேட்டேன், ஏன்பா எனக்கு நீ தண்ணி கொடுக்கல. ஹதீஸ்ல அந்த 3 வாசகம் தான் வருது. நோயா இருந்தேன், ஏன் என்ன நோய் விசாரிக்க நீ வரல. பசியா இருந்தேன், உன்கிட்ட சாப்பாடு கேட்ட, நீ ஏன் எனக்கு சாப்பாடு கொடுக்கல. தாகமாக இருந்த, உன்கிட்ட தண்ணி கேட்ட, நீ தண்ணி கொடுக்கல, ஏன்பா இப்படி பண்ண. அந்த அடியான் அதிர்ந்தவனாக, அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன், உனக்கு நோயா, உனக்கு பசியா, நான் உன்ன நோய் விசாரிக்க வரல, உனக்கு சாப்பாடு தரல, உனக்கு தண்ணி கொடுக்கலங்கிறது 2வது. உனக்கு பசிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, உனக்கும் தண்ணி தாகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, உனக்கும் நோய்க்கு என்ன சம்பந்தம் இருக்குது. அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன் ஆச்சு, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, நான் உடம்பு சரியில்லாம போனேன் என்றால் என்னுடைய அடியார் ஒருவர் உன் வீட்டு பக்கத்திலே உடம்பு சரியில்லாமல் போயிருந்தாரு, நீ ஏன் அவரை போய் பார்க்கல. என் அடியார் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவரையே நீ போய் பார்க்கல. அப்படி ஒரு வேளை அவரை நீ நோய் விசாரிக்க சென்றிருந்தால் தஜுதினி, அங்கே நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய்ங்கிறான் அல்லாஹ்.
அது மாதிரி உன்கிட்ட சாப்பாடு கேட்டது நான் கேட்கல, என் அடியார்களில் ஒருவர் பசியோடு உன்னிடத்திலே உணவு கேட்டிருந்தால் நீ கொடுக்கல. நீ கொடுத்திருந்தால் தஜிதுனி ஐந்தஹு, அவரிடத்தில் என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய். அத மாதிரி தண்ணி தாகித்தேன், எனக்கு ஏன் நீ தண்ணி கொடுக்கலன்னு கேட்டதற்கு நான் தண்ணி கேட்கல, எனக்கு தண்ணி தாகம் அல்ல, என்னுடைய அடியார் ஒருவர் தண்ணி தாகத்தோடு உன்னிடத்தில் தண்ணீர் கேட்கும் பொழுது நீ கொடுக்கல, கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில சில அடியார்கள்ட்ட அப்படி சொல்வானா. யார் யாரெல்லாம் நோய் விசாரிக்க போகலையோ, யார் யாரெல்லாம் பசித்தவர்களுக்கு உணவளிக்க இல்லையோ, யார் யாரெல்லாம் தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கலையோ அவங்கள கூப்பிட்டு இப்படிதான் என்கொயரி பண்ணுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் என்ன கேட்கல, ஏன் என்ன தொழல, ஏன் ரமலான நோன்பு வைக்கல, ஜகாத்து கடமையா இருந்துச்சு ஏன் கொடுக்கல, ஹஜ்ஜி கடமையா இருந்துச்சு ஏன் ஹஜ்ஜி செய்யல, இப்படி அல்லாஹ் கேட்கல. உடம்பு சரியில்லாம போனேன் ஏன் நோய் விசாரிக்கல, பசியா இருந்தேனே ஏன் சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்தேனே ஏன் தண்ணி கொடுக்கல. இதுக்கு அல்லாஹ்வுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அல்லாஹ் எதை எதையெல்லாம் கவனிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் பலவிதமான அமல்கள் செய்யறோம். அதுல எது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், எது நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கிறதே தெரியல. நம்ம கவனமாக இருக்க வேண்டும், நம்ம கவனமாக நாம் வாழ வேண்டும். அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி, மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மகான். அவர்கள் வழியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் வருது. அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி நிறைய மாணவர்கள், அவங்களுடைய முஹிப்பீன்கள் முரீதீன்கள்லாம் கூட வரும் பொழுது ஒரு நாய் வருகிறது. வந்த உடனே சாதாரண பார்த்த உடனே நாயை விரட்டுவாங்க இல்லையா, நாயை பார்த்த உடனே விரட்டுவார்கள். அப்படி விரட்டும் பொழுது அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அதை ஏன் விரட்டுறீங்க, அதை ஏன் விரட்டுறீங்க? இல்ல, நாய் வந்தா என்ன, எனக்கு இந்த தெருவில் நடப்பதற்கு உரிமை இருப்பது போன்று அந்த நாய்க்கும் உரிமை இருக்கிறது. அபூ இஸ்ஹாக் ஷிராஸி சொன்னாங்க, இந்த தெருவில் நடப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை, நாய் நடக்கக்கூடாது, ஆடு மாடு நடக்கக்கூடாதுன்னு இருக்குதா? நானும் அல்லாஹுடைய படைப்பு, அதுவும் அல்லாஹுடைய படைப்பு, என்னையும் அவன் தான் வாழ வைக்கிறான், அவைகளையும் அல்லாஹு தான் வாழ வைக்கிறான். இந்த தெருவில் நடப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கும் பொழுது அந்த நாய்க்கும் உரிமை இருக்கிறது, விரட்டுறதுக்கும் ரைட்ஸே கிடையாதுன்ட்டான். நாளைக்கு அந்த நாய் சாட்சி சொல்லலாம், அவங்க அதான் பயப்படுறாங்க, அவங்க அதை தான் பயப்படுறாங்க. இந்த நாயை விரட்டினா அது என்ன, கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போதா, அல்லது நகராட்சியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போதா? நாளைக்கு இந்த நாய் நமக்கு ஆப்போசிட்டா வரலாம். நான் தெருவில் அல்லாம ஓரமா போயிட்டு இருந்தா என்ன விரட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அன்பான பெருமக்களே, சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாய் உடம்பு சரியில்லாம போன பொழுது அதற்கு மருத்துவம் பார்த்தாங்களாம். சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, நாய் உடம்பு முடியாம போயிடுச்சு, அதுக்கு வைத்தியம் பார்த்தாங்களாம். முரீதுகள் கேட்டாங்களாம், மாணவர்கள் கேட்டார்களா, போய் ஒரு நாய்க்கு போய் வைத்தியம் பார்க்குறீங்க, போய் ஒரு மனுஷனுக்கு வைத்தியம் பார்த்தாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு, ஒரு நாய்க்கு போய் வைத்தியம் பார்க்கிறீர்களே என்று கேட்டதற்கு அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களா, ஏன் இந்த நாய் நாளைக்கு எனக்கு ஆப்போசிட்டா வரவா? இதே நாய் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில், ரப்பே, இந்த அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி உலகத்தில் மிகப்பெரிய அவுலியாவாக, உலகத்தில் மிகப்பெரிய இறைசராக எல்லாம் பேசப்பட்டாரு, நான் உடம்பு சரியில்லாம பொண்ணு என்ன அவர் கவனிக்கவே இல்லையே, இவரெல்லாம் ஒரு பெரிய வலியா, இவரெல்லாம் ஒரு பெரிய மகானா, அல்லாஹுடைய வலி, அல்லாஹுடைய அவுலியா என்றெல்லாம் பெருசாக இவரை பற்றி பேசுகிறார்கள். நான் உடம்பு முடியாம போனேன், என்ன அவர் திரும்பி கூட பார்க்கலையே, இவரெல்லாம் என்ன வலி என்று இந்த நாய் நாளைக்கு மறுமையில எனக்கு எதிராக சாட்சி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்படி இப்படி எல்லாம் மகான்மார்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸினுடைய சாராம்சம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸினுடைய சாராம்சம் என்ன? நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்திற்கு கொடுத்த உன்னதமான ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? ஜவாமிஉல் கலிம் என்ற ஒரு பேராற்றலை அல்லாஹ் நாயகத்திற்கு கொடுத்திருக்கிறான்.
அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கண்மணி தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில விசேஷமான ஆற்றல்களில் ஒன்றுதான் ஜவாமிஉல் கலிம். அப்படின்னா வார்த்தைகள் சுருக்கமா இருக்கும், விளக்கம் பெருசா இருக்கும். நம்மை மாதிரி அரை மணி நேரம்லாம் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தை சொன்னார்கள் என்றால் அதற்கு மணிக்கணக்கில் விளக்கம் எழுதிக்கிட்டே இருக்கலாம். வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், விளக்கங்கள் நீளமாக இருக்கும். அதுக்கு பேரு தான் ஜவாமிஉல் கலிம். மொத்த கருத்துக்களையும் உள்ள அடக்கி இருக்கும் ஒரே ஒரு வார்த்தையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாத்தத்துல் அதா அனி தரீக். ஈமானில் மிக குறைந்தது என்ன தெரியுமா? பாதையில் கிடக்கக்கூடிய கற்களையும் முற்களையும் நகற்றுவது, அகற்றுவது. மக்களுக்கு இடையூறுகள் தராமல் இருக்கக்கூடிய, மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களை நீக்குவது. இந்த ஹதீஸுக்குள்ள எவ்வளவு விளக்கங்கள் வருகிறது. நம்ம முதல்ல சொன்னது என்ன? நம்ம எந்த அமல்களையும் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. பாதையில கிடக்கிற கல்லு ஒரு பெரிய விஷயமா? அது சும்மா தட்டினா சாதாரண விஷயம்தான். ஆனா அல்லாஹ்ட்ட அது பெரிய விஷயமா இருக்கு. சாதாரண பாதையில கிடக்கிற கல்ல ஒரு ஆள் தள்ளி போட்டாருக்காண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான், அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றெல்லாம் கொஞ்சம் முன்பு ஹதீஸுகள்ல நம்ம பார்த்தோம். சுருக்கமாக நாயகம் என்ன சொல்ல வராங்க? உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில், உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழுங்கள். இது இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய 2வது விஷயம். முதலாவது விஷயம் என்ன? எந்த அமலையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். அது சாதாரண துரும்பாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட அதுக்கு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய 2வது செய்தி என்ன? வாழக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழுங்கள். நீங்க வாழ்றது பெரிய விஷயம் அல்ல. ரோட்ல போற ஆடு மாடு தான் வாழுது. உங்க மூலமாக 2 பேர் வாழணும். நீங்க வாழ்வதை விட உங்களின் மூலமாக 2 பேர் வாழணும். 2 பேரை வாழ வைக்கணும். வாழ்வது திறமை அல்ல, வாழ வைக்க வேண்டும். வாழ்வது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ்வது திறமை அல்ல, பிறரை வாழ வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாசி அன்ஃபஅஹும் லின்னாஸ், கைருன் நாசி மை யன்ஃபஉன் நாஸ் என்றெல்லாம் ஹதீஸ்கள் வருகிறது. மக்களில் மிக சிறந்தவர் யார் என்றால், இன்னொரு ஹதீஸில் அஹப்புன் நாசி இலல்லாஹி. பலவிதமான ஹதீஸுகள் வரும். ஒரு ஹதீஸில் நாயகம் இப்படி சொல்வார்கள், மக்களில் மிக சிறந்தவர் யாரு தெரியுமா? மக்கள்ல மிக சிறந்தவர் யாரு தெரியுமா? இன்னொரு ஹதீஸில் நாயகம் இப்படி சொல்வார்கள், மக்களிலேயே அல்லாஹுக்கு மிக பிடித்தமானவர் யார்? மக்களில் மிக சிறந்தவர். இன்னொரு ஹதீஸில் நாயகம் இப்படி சொல்வார்கள், மக்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமானவர் யாரு தெரியுமா? மை யன்ஃபஉன் நாஸ், யார் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறார்களோ. ஹதீஸ கவனிக்கணும். யார் கரெக்டா 5 வேளை தொழுகிறார்களோ, தஹஜ்ஜத் தொழுகிறாங்களோ, இஷ்ராக் தொழுகிறாங்களோ, ரமலான்ல கரெக்டா நோன்பு வைக்கிறார்களோ, ஜகாத் கொடுப்பவர்கள், ஹஜ்ஜி செய்பவர்கள், எதுவுமே மை யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு யார் பயனுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாரின் மூலமாக மக்கள் பயனடைகிறார்களோ அவங்க தான் அல்லாஹுக்கு மிக பிரியமானவர்கள், மக்களிலேயே மிக சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை நமக்கு வரணும். அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய மௌத்து குடும்பம் அழுகக்கூடாது, அதர் பார்ட்டி அழுகணும். குடும்பத்தில் உள்ளவங்க எப்போ அழதான் செய்வாங்க, அது அவங்களுடைய கடமை. அதர் பார்த்து அழுக வேண்டும், சம்பந்தமே இல்லாதவர் அழ வேண்டும் நம்முடைய மௌத்தை குறித்து. அன்பான பெருமக்களே, மக்களுக்கு பயனுள்ளவர்களாக ஆகுவது என்பது அதுதான் வாழ்க்கையில சாதனை. சொத்துக்களை சேர்க்கிறது சாதனை கிடையாது. இவர் மௌத்தா போகும் பொழுது பேங்க் பேலன்ஸ் கோடி கணக்கில் இருக்குது, இவர் மௌத்தா போகும் பொழுது ஏகப்பட்ட பிளேட்டு சொத்துக்கள் எல்லாம் வாங்கி போட்டு போனாரு. எப்படி போனாலும் பரதேசியா தான் போறிய. லட்சாதிபதியாக வாழும் பொழுது இருக்கலாம், போகும் பொழுது பிச்சாதிபதி தான். அப்ப அந்த பேர் லட்சாதிபதி அல்ல, பிச்சாதிபதி தான். ஆனால் திறமை சாதனை என்று சொன்னால், இவர் மௌத்தாகும் பொழுது இவரின் மூலமாக 10 பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, இவரின் மூலமாக 2 குடும்பம் வாழ்ந்தது, இவரின் மூலமாக ஒரு 5 குடும்பம் வாழ்ந்தது. இதுதான் சாதனை. சொத்தை விட்டுட்டு போறது, சுகத்தை விட்டுட்டு போறது, பேங்க் பேலன்ஸை விட்டுட்டு போறது, இது திறமை அல்ல. அன்பான பெருமக்களே, காரூனை விடவா பெரிய சொத்து நீங்க வச்சிருக்கிறீங்க? ஃபிரௌனை விடவா பெரிய சொத்து வைத்திருக்கிறீர்கள்? அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கேவலமானவர்கள். சொத்து விட்டு சென்றவர்களையும் பேங்க் பேலன்ஸ் விட்டு சென்றவர்களை எல்லாம் அல்லாஹ் திரும்பி கூட பார்க்கிறது இல்லை.
மக்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ்ந்து மரணிப்பவர்களை தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் அடுத்து சொல்லுவோம். வாழ்வது பெரிய விஷயம் அல்ல, நம் மூலமாக 2 பேர் வாழ வேண்டும். அது கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நம் மூலமாக 2 பேர் வாழணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த தலைப்பை ஒட்டிதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, பிறரின் மீது நாம் அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். இந்த நிலையில் தான் பலஸ்தீனில் பாதிக்கப்படக்கூடிய கசா மக்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிரமத்திற்கு மேல் சிரமம், கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள், ஒரு முடிவே இல்லாத ஒரு சிரமத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுதான் அவர்களுக்கு விடிவு காலம் வரும் என்று அவர்களுக்கும் தெரியவில்லை, நமக்கும் தெரியவில்லை. ரப்புல் ஆலமீன் தான் அதை அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவிடத்திலே அந்த கசாவில் உள்ள சகோதர சகோதரிகளுக்காக அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக நேற்றைய தினம் நோன்பெல்லாம் வைக்கப்பட்டு துஆ எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அது அந்த ஒரு நாளோடு முடியக்கூடிய ஒன்று அல்ல. ஏதோ நேற்று நோன்பு வச்சாங்க, ஆலிசாப்பா தைக்கால நோன்பு திறந்தார்கள், அதோடு முடிந்து விட்டது. அவங்க பிரச்சனை இன்னும் முடியலையே, அவங்க பிரச்சனை இன்னும் முடியலையே. இன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தானே இருக்கிறாங்க, தங்குவதற்கு இடம் இல்லாம தானே இருக்கிறாங்க, உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் தானே இருக்கிறார்கள். அவங்களுடைய பிரச்சனை சால்வாக இல்லையே. நம்ம நோன்பு முடிஞ்சு போச்சு, நம்ம நோன்பு வைத்து விட்டோம், ஆனா அவங்களுடைய பிரச்சனை சால்வாகவில்லையே. அதனால் அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு வக்திலும் நமக்கு ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் குறிப்பாக ஒரு ஆடை உடுத்தும் பொழுது நினைத்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து துவா செஞ்சுட்டு அல்லாஹ் அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கு, துன்பத்தை நீக்கு என்று துவா செய்வதை விட சாப்பிடும் பொழுது நினைக்கணும், அல்லாஹ்வே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மதியம் நான் பிரியாணி சாப்பிடுறேன், கறி சாப்பிடுறேன், அந்த கசா மக்கள் என்ன சாப்பிட்டுருப்பாங்களோ தெரியலையே, அந்த கசா மக்கள் என்ன சாப்பிட்டுப்பார்களோ தெரியலே. களிமா 2 பேரும் சொல்லி இருக்கிறோம், 2 பேரும் களிமா சொல்லி இருக்கிறோம். அவர்களும் நம்மை போன்று வசதி உள்ளவர்கள் தான், ஒன்னும் பிச்சைக்காரர்கள் அல்ல, நம்மை போன்று நல்ல வசதியோடு இருந்தவர்கள் தான். இன்று அந்த நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவுகள் சாப்பிடும் பொழுது அந்த நேரத்தில் துஆ செய்யுங்க, அல்லாஹ்வே எனக்கு இந்த நல்ல உணவை கொடுத்தது போன்று அவர்களுக்கும் நீ கொடுப்பாயாக. ஒரு ஆடை உடுத்தும் பொழுது அல்லாஹ்வே நான் இந்த ஆடை அணிகிறேன், இந்த ஆடை கூட இல்லாத கசா மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ ஆடையை வழங்குவாயாக. வீட்டுல தங்கும் பொழுது நினைக்கணும், எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்களோ, தங்குவதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, அதையெல்லாம் நாம் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து ஏதோ ஒரு கடமை, ஏதோ ஒரு சடங்கு என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட நேரத்தில் துவா செய்வதோடு இல்லாமல் மானசீகமான முறையில ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு ஞாபகம் வரும் பொழுதெல்லாம், அன்றைய காலம் மாதிரி இல்லை, அங்க என்ன நடக்குதுங்கிறதே இங்க தெரியாது, அந்த காலம் வேற. அப்படி அல்ல, நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் துல்லியமாக லைவ் அடிப்படையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சமெல்லாம் கசிகிறது. ஆனால் நமக்கு முடிந்த ஆயுதம் துவாவை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் அன்பான பெருமக்களை, ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை ஜமாத்துல் உலமாவின் தகவல் வெளியிட்டாங்க, உடனே ஒரு நோன்பு வச்சோம், ஒரு துவா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாத்திஹா அல்லது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொன்றை நாம் செய்யும் பொழுதும் கசாவில் இருக்கக்கூடிய மக்களை நினைத்து பார்த்து அந்த நேரத்தில் மனம் உருகி நாம் துவா செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீன் அந்த கசா மக்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக, அவருடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு விரைவிலே நிம்மதியை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆடைகளை வழங்குவானாக, நல்ல உணவுகளை வழங்குவானாக, உறைவிடங்களை வழங்குவானாக. எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ அத்தனையும் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. களிமா சொன்ன ஒரே காரணத்திற்கு அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த கலிமாவின் பரக்கத்தினால் கலிமாவை மேலோங்க செய்வானாக. அவர்களை எல்லாம் யார் இந்த அளவுக்கு இந்த நிலைக்கு ஆளாக்கினார்களோ அத்துணை சிரமங்களையும் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. கசா மக்களை இந்த அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியவர்களை ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. இந்த ஜும்மாவுடைய துணத்தால் அல்லாஹ் நம் அனைவருடைய துஆவையும் கபூல் செய்வானாக. இந்த துஆவோடு உரையை நான் நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.